அனைவருக்கும் வணக்கம். இது வெங்கட்ராமன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம குளோபல் மார்க்கெட்ஸ பத்தி பார்த்துருவோம். நேத்திக்கு குளோபல் மார்க்கெட்ஸ் சச் இன் யுஎஸ் டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக் அண்ட் S&P 500 எல்லாமே கிரீன்ல ஸ்லைட்லி கிரீன், அதாவது ஸ்லைட்லி பாசிட்டிவா முடிஞ்சது. இப்போ இந்த இண்டிசஸ் ஃபீச்சர்ஸ் சச் as டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆசியன் மார்க்கெட்டை பொறுத்தளவு ஜப்பான் நிக்கி இண்டெக்ஸ் ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. 0.5% இன்னைக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் ஷாங்காய் அண்ட் ஹாங்ஸாங் இண்டெக்ஸ் அதெல்லாம் மிக்சடா க்ளோஸ் ஆயிருக்கு. அப்புறம் இதுதான் ஆசியன் மார்க்கெட்டை பொறுத்தளவு. ஜெர்மன் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்ல ஜெர்மன், பிரான்ஸ், யூகே எல்லாமே பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது நல்லாவே பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வருவோம். நம்ம மார்க்கெட்டுக்கு பொறுத்தளவு இன்னைக்கு நிஃப்டி டவுன் ஆயிருக்கு, பேங்க் நிஃப்டியும் டவுன் ஆயிருக்கு. எல்லாமே நிஃப்டி ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாமே டவுன்ல தான் முடிஞ்சிருக்கு. செக்டார் வைஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு ட்ராக் பண்ணது நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸும் ஐடி இண்டெக்ஸும். ஐடி இண்டெக்ஸ்ல செக்டார்ல ஐடி பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இன்னைக்கு 2% மைனஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டிசிஎஸோட ரிசல்ட் நாளைக்கு சாயங்காலம் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி அதர் செக்டார்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கம்பெனிஸ் சச் அஸ் பெர்ஜர் பெயிண்ட் அதெல்லாம் பெயிண்டோட விலையை கூட்டுறாங்க. அதனால அந்த பெயிண்ட் கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி லெவல்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இன்னைக்கு நிஃப்டியை பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஓப்பன் ஆனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். 24,461க்கு ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் 24,147, தட் இஸ் 300 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகி திரும்ப அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போய் 24,312 போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இதில் 24,324ன்னு லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஆவரேஜ் க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு 24,324ன்னு இன்னைக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு யூ ஷேப்போட ரெக்கவரி 50% ரெக்கவரி ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். எங்கேருந்து ஓப்பன் ஆகிருக்கு, இங்கேருந்து இப்படி பாட்டம் சப்போர்ட் எடுத்து திரும்ப இப்படியே போய் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. 50% யூ ஷேப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு என்ன ஆகுங்கிறத நம்ம இப்போ இதை வச்சு 1 hour சார்ட் வச்சு பார்த்துருவோம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ 1 day சார்ட், 1 ஹவரில் 1 day சார்ட்டை பார்த்துக்குவோம். இன்றைக்கி 1 day சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் நிஃப்டி வித் அ லாங் வீக்கு அட் தி பாட்டம், தட் இஸ் லாஸ்ட் ஆஃப் அ டே கீழே அப்படி ரெக்கவரி ஆனது பிடிச்சிருக்கு. இட் இஸ் அ ரெட் பிக் கேண்டில் அண்டு பையிங் ப்ரெஷர் லேட்டர் பார்ட் ஆஃப் தி டே வந்திருக்கு. ஆனாலும் இப்போ நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி இது அப்போர்டு மூமெண்டம் போயிட்டு அப்படி சைட்வேஸில் நிற்கிது. ஸோ இது எப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்த்தா நமக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா அப்போர்ட் ட்ரெண்டு தான் காமிக்குது. அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை
இங்கேருந்து எடுத்தோம்னா ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக வேணால் போட்டு பார்ப்போம். ரிமூவ். இப்போ வந்து இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்து பார்ப்போம். ஸோ இது அப்போர்ட் மூமெண்டத்தை தான் காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்போர்ட் மூமெண்டம். கீழே ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆகும்னு பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து எடுக்க முடியாது. ஸோ இது அப்போர்ட் மொமெண்டம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இல்லைன்னா இப்படி சேமாக வந்திருக்கு. ஸோ டுமாரோ இட் மே மூவ் அப், இல்லைன்னா திரும்ப இங்கே பிடிச்சி இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணலாம். ஸோ ஒன் ஹஸ் டு ட்ரேட் காஷியஸ்லி டுமாரோ. சரி, அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு பேங்க் நிஃப்டியும் எப்போ ஓப்பன் ஆகிருக்கு? 52,521 ஓப்பன் ஆகிட்டு அப்படியே இறங்கி வந்து 52,071 வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஆவரேஜாக 500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிட்டு திரும்ப கடைசியாக க்ளோஸ் பண்ணுறது 52,217 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படின்னா 500 பாயிண்ட்ஸில் 250 பாயிண்ட்ஸாக ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இதை டே சார்ட்டில் நம்ம பார்ப்போம். டே சார்ட்டு நேற்றுக்கே நான் சொன்ன மாதிரி தான் ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி அது இன்னும் க்ளோசிங் எபோவ் க்ளோசிங் போகலன்னு நான் காமிச்சிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணோம். இங்கே ஒரு ஸ்லோப்பு, அடுத்தது இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி பார்த்தோம்னா ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு 52,518 52,600 தாண்டி போனால் தான் க்ளோசிங்கில் 52,600 மேலே போனால் தான் அது மேலே போகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா கீழே வந்தால் கீழே எங்கே வரலாம்? 52,032 அதுக்கு கீழே போச்சுன்னா 52க்கு கீழே போச்சுன்னா இட் இஸ் இன் தி டவுன்வர்ட் ட்ரெண்ட். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட லெவல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.